உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இத பாரு வேலு, ஏதோ என் தம்பியா இருக்கிறதுனால உன்னை எதுவும் பண்ணாம விட்டு வச்சிருக்கான். இதுவே என் தம்பி இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் நடக்கிறதே வேற. என் தம்பி அப்படி பண்ணலனா அது உன் மேல அவன் வச்சிருக்கிற நம்பிக்கை. ஆனா நீ அப்பேற்பட்டவனுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிற. மா, நம்பிக்கை துரோகம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா. மா, கனவுல கூட ஐயா மனசை காயப்படுத்தும் நான் நினைச்சதே இல்லம்மா. என் அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லார் மேலேயும் சத்தியமா சொல்றம்மா. அந்த கதவு எப்படி லாக் ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லம்மா. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அந்த கதவு அசைக்க கூட முடியலம்மா. என்ன நம்புங்கம்மா. இங்க பாரு வேலா, ஓ மேல இங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த ஊர் உலக நம்பணும்ல. இந்நேரம் வள்ளிய பத்தி ஆளுக்கு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க வாயெல்லாம் எப்படி அடைக்கிறது? அக்கா, வேலுதான் அந்த கதவு எப்படி லாக் ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்றான்ல, அப்புறம் என்னக்கா? விடுங்க. நீ விடுன்னு அசால்ட்டா சொல்லிட்ட ரத்னம். ஆனா ஏன் மனசு கேட்க மாட்டேங்குதே. நம்ம வள்ளியோட வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு இப்பவே பக்கன் இருக்கு. அக்கா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுக்கா. அதெல்லாம் சீக்கிரமாவே மக்கள் மறந்துடுவாங்க. என்னடா பேசுற? மக்கள் மறந்துடுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? சரி, நாளைக்கே வள்ளிக்கு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்க முடியுமா உன்னால? பெருசா பேச வந்துட்டான். வேலா, உன்னால எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்குன்னு பாத்தியா? மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. எல்லாமே என் கையை மீறி போயிடுச்சுமா. அவ்வளோ பெரிய கதவை என் ஒருத்தனால திறக்கவே முடியலம்மா. ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலான்னு பார்த்தாலும் சிக்னல் இல்லம்மா. அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாமதாமா அங்கேயே இருந்துட்டேன். சரி, நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்னு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எல்லா பசங்களும் காலேஜ் பஸ்ல போகும்போது நீ ஏன் வள்ளிய மட்டும் பைக்ல கூட்டிட்டு போன? போகும்போது கூட்டிட்டு போன சரி, வரும்போதாவது பஸ்ல அனுப்பி விட்டுருக்கலாம்ல. அப்புறம் ஏன்பா பைக்ல கூட்டிட்டு வந்த? அதான் கேக்குறாங்கல்ல, பதிலதான் சொல்லுங்களேன். ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சில பேருக்குலாம் சொன்னா புத்தியே வராது, பட்டா மட்டும்தான் புரியுமே. இப்ப எனக்கு இருக்கிற கவலை ஆதங்கம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் ரத்னம். எங்க இந்த பிரச்சனையினால வள்ளியோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டுமேங்கிற பயத்திலையும் அக்கறையிலையும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு ஊரெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வள்ளிய யாருப்பா கல்யாணம் பண்ணிப்பா? எந்த குடும்பம் இதெல்லாம் ஏத்துக்கும்?
ஆஹா, மாமாவை செம்மையா லாக் பண்ணி கொண்டு வரீங்களேம்மா, மோசமா நீங்க. அக்கா, திரும்ப திரும்ப நீங்க வெளியில இருக்கிறவங்கள பத்தி பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லக்கா. எனக்கு வேலு மேல நம்பிக்கை இருக்கு. சும்மா ஊரு உறவெல்லாம் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருந்தா வாழவே முடியாதுக்கா. இந்த பேச்சை இதோட விடுங்க. வேலு, இதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. முத்தையா, ஐயா, இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. உங்க ஐயாவோட அக்கா அப்படி பேசினாங்கல்ல, அதெல்லாம் நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அப்படி இருந்துமா உங்க ஐயா மட்டும் நம்பினா போதும்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஐயா மட்டும் உங்க உலகம் கிடையாது. உங்க அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, நானு, நாங்க எல்லாருமே அந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கோம். நீங்க வேணா யாருக்குமே பதில் சொல்லாம போயிடலாம். ஆனா நாங்க எல்லாருமே வெளியில இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் பதில் சொல்லணும். அத பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிங்க. மாப்பிளைக்கு எங்கம்மா அந்த கவலை எல்லாம் இருக்க போகுது? நீ வேணா பாரேன், நம்மளாம் பேசிட்டு அந்த பக்கம் போன உடனேயே மாப்பிளை எதுவுமே நடக்காத மாதிரி அந்த வீட்டுக்கு தான் கிளம்பி ஓடுவாரு. அண்ணே, நான் கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதானே. இவர் யாருன்னு அந்த குடும்பத்துக்காக சிலுவை சுமக்கிறதுக்கு? ஏற்கனவே அவங்களே பெரிய இடம், அரசியல்வாதி குடும்பம் வேற. அவங்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம்னு. ஆனா நமக்கு அப்படியா? ஏதாவது ஒண்ணுனா நம்ம யாருமே வெளியில தலை காட்ட முடியாதுன்னு. கூட பிறந்தவ வாழ்க்கை முதற்கொண்டு எல்லாமே பிரச்சனையா முடிஞ்சிரும். இப்ப இந்த பிரச்சனையை வச்சு ஆனந்தி எங்க அம்மா வேண்டான்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப இதுக்கும் ஆனந்தி வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தேவையில்லாம ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. அதை புரிஞ்சுக்கோங்க. போங்க, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே எனக்கு தெரியல. தூங்குறவங்கள எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள அவங்கள எப்படி எழுப்புறது? அந்த மாதிரி தான் இப்ப நீங்களும் இருக்கீங்க. இங்க பாரு தம்பி, நீ யோசிக்க வேண்டிய எல்லாத்தையுமே உன் இடத்துல இருந்து ரேணுகா யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அவ சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.